வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய மனது டயர்டான தருணங்கள் கூட இருக்கும். சில மனிதர்களை நீங்க நம்பி போயிருந்திருப்பீங்க. அவங்க நமக்காக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு போயிருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க தாங்க அவங்களுக்கு பணத்திலிருந்து எல்லா விதமான உதவிகளையும் நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா வேலை நடப்பது என்னமோ அவர்களுக்காகத்தான். ஆனால் அதில் ஏற்றுக்கொண்ட செலவுகள் அனைத்தும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளை அழித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு போன் பண்ணி இங்க வா அங்க வான்னு கூப்பிடுவாங்க. அது சாப்பிட போவோம், இது சாப்பிட போவோம்னு உங்களை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா நீங்களும் சாப்பிட போவீங்க. போனதுக்கு அப்புறம் அங்க நடப்பது என்ன அப்படின்னா, நீங்க தாங்க பில்ல பே பண்ணுவீங்க. அது ஒரு ஒரு முறைகள் பண்ணினா ஒன்றும் தெரியாதுங்க. இது வரைக்கும் நீங்க சில நண்பர்களிடம் நீங்க நண்பர்கள் நண்பர்கள் கூட நீங்க வெளியே போயிருப்பீங்க. இப்படி நீங்க வெளியே போயிருந்தீங்க அப்படின்னா 10ல் ஒரு 100ல் ஒரு தடவை மட்டும்தாங்க நீங்க அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க. மீதி எல்லாமே உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நீங்களாகத்தான் அமௌண்ட்டை பே பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்க கூட வரக்கூடிய நபர்கள் அனைவருமே 10 தடவை நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை, அதுவும் உங்கள்கிட்ட பணம் இல்லாத ஒரு பட்சத்துல மட்டுமே தாங்க அவங்க பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அவர்கள் அதனையே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆனா நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆனா எதையுமே நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அதுதாங்க ஒரு உண்மையான ஒரு பழக்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க பழகி கொண்டு இருப்பீங்க. ஆனா அது யாருக்கும் இது வரைக்கும் தெரியாம தாங்க இருக்கும். ஆனா முழுமைக்கும் உங்களை பத்தி தவறான ஒரு எண்ணத்தில் தான் அனைவருமே புரிந்து வைத்திருக்காங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது இருந்தது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு முன்னேறணும், எந்த அளவுக்கு முன்னேறக்கூடாது என்பதை நீங்க முழுமைக்கும் அறிந்து தெரிந்து அதன்படி வாழவும் ஆரம்பித்து விட்டீங்க. எனவே இதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்க வேண்டும். நீங்க உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல நீங்க உள்ள இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஆனா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு உடனே கிடைக்க போவது என்பது கிடையாதுங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த விதமான சமநிலை சரியான சமநிலை இல்லாமல் போவது உங்களுக்கு இன்னமும் பிரச்சனைகளை உருவாக்கும். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது வரப்போவது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது வரத்தான் செய்யும். ஆனால் அது திடீரென்று ஏற்படக்கூடியதாக இருக்காது. நீங்கள் அதனையும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமா இருக்கத்தாங்க செய்வீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் இருக்கும். உங்களுடைய லைஃப்ல ஒரே ஒரு உண்மையானது இருந்திருக்கும். அது யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. அது உங்களுடைய திசையையும் உங்களுடைய பாதையையும் உங்களுடைய ரியாக்ஷனையும் உங்களுடைய தனித்துவத்தையும் உங்களுடைய சேப்பையும் இந்த ஒரு நேரத்துல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இந்த விதமான உண்மை தாங்க உங்களுக்குள்ள அமைதியாக இருந்து கொண்டு உங்களை இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக ஏன் இதெல்லாம் இப்படி பண்றாரு, எதற்காக இப்படி பண்றாரு என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய திசைகள் அனைத்தும் தவறாக போயிருக்கும். அந்த தவறுகள் அனைத்திற்கும் காரணம் நானாகத்தான் இருப்பேனோ என்று நினைத்துக்கொண்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய நாட்களும் நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக நிச்சயமாக கூறவே வேண்டும். நீங்க விட்டு கொடுத்த சில கனவுகள் கூட இருக்கும். நீங்க உங்களுடைய கனவுகளை சிறு வயதிலிருந்து இதுதான் என்னுடைய ஆசை, இதற்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க. அதனால நீங்க எதையுமே முழுமைக்கும் அனுபவிக்க முடியாமல் வீட்டில் சொல்வதை கேட்டு வீட்டில் கூறுவதை மட்டுமே செய்து கொண்டிருந்தீங்க. யாரையாவது எதிர்த்து பேசினால் உடனே திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று உங்களிடம் தவறாக இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவது, இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடியும் கொடுக்குங்க. எனவே மறக்காம நீங்க திட்டமிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். இதுவரை நடந்தது எல்லாத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். ஆனா இந்த ஒரு தேதியானது வரணுங்க. இந்த ஒரு தேதி வந்துவிட்டால் போதும். நீங்க திட்டமிட்டது இதுவரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்று நினைத்த எல்லா விதமான காரியங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும்.
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலை கேட்டு அதன்படியும் நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அந்த மாதிரியான சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். திட்டமிட்டதை உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சில பிளான்களை போட்டு வைத்திருப்பீங்க. அந்த பிளான்கள் வெளியூராக இருக்காது, உள்ளூருக்குள்ளேயே தாங்க இருக்கும். நீங்கள் போட்டு வைத்த பிளான்கள், போட்டு வைத்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மெதுவாக நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ அது உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வேகமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குன்னு நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் படியெடுத்து நீங்க வாழ்க்கையில முன்னேறி வந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் என்பது கிடைக்காமல் தோல்விக்கு மேல தோல்விகள் தாங்க கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போலத்தாங்க இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை நிச்சயமா உருவாக்கியும் கொடுக்குங்க. நீங்க ஆரம்பத்திலே கூறியது போல உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம நடந்து கொள்வது என்பது மிகவும் நமக்கு ரொம்ப மன உளைச்சலாக்களாக நிச்சயமாக இருக்கும். திட்டமிட்டு யாராலுமே நடந்து கொள்ள முடியாது. சில விஷயங்கள் தாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன அளவுக்கு உங்களுக்கு பெரியதாக இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. பணம் வரக்கூடிய வழிகளில் உங்களுக்கு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் என்பதற்கான சில ஐடியாக்களை பல விதங்கள்ல நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு தொழிலையோ உங்களுக்குன்னு ஒரு வேலையவோ நீங்க இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தேடிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி இருப்பீங்க. வாழ்க்கையில் எடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நீங்க பார்த்து வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நேரமாக இருக்காது. வாழ்க்கையில எல்லாத்தையும் எப்படி அனுபவிக்கணும், எப்படி வாழ்க்கையை வாழணும், எல்லாத்தையும் நீங்க தெரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமா நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. போக போக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன, வாழ்க்கையை எப்படி நம்ம உருவாக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில கோடான கோடி நன்மைகளும் கோடான கோடி அளவுக்கு உங்களை தேடி வரக்கூடிய பணமாகவும் தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. எனவே இனிமே வரக்கூடிய பாதைகள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும். ஒரு நிலைத்தன்மையானது உங்களால் பெறவும் முடியும். நீங்கள் அதனை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வளர்த்து நீங்க செய்து கொண்டிருக்க வேலையை மனம் உருகாமல் நீங்கள் அதன் மீது ஒரு காதல் செய்வது போல நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலே போதுங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்த ஆரம்பித்து விடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போய் விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் செட்டில் ஆகிவிடும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு கனவு உலகத்திலிருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு உண்மை பாதையை நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் விட்டு நீங்க இந்த ஒரு நேரத்தில் வெளியில் போய்விடுவீர்கள். உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழல்ல நீங்க இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீரும் என்பது நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்களே கண்ட்ரோல்ல நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்துல வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியானது கிடைத்து இதெல்லாம் ஓவர் நைட்ல உங்களுக்கு நடப்பது கிடையாது. ஆனா இதெல்லாம் நிலைத்தன்மையான ஒரு வெற்றியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களாக நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும்.